அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் பெரியவரும் மகத்துவமிக்க கிரிகளை செய்கிற ஆண்டவருமா இருக்கிறார். இந்த காலை வேளையில தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கும் போது நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று வேதம் சொல்கிறது. அப்போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நிறைய பலவீனங்கள் இருக்கலாம், இல்லை சோர்வுகள் இருக்கலாம், இல்லை நம்முடைய காரியங்களில் நிறைய நேரங்களில் நாம் சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். இது எல்லாவற்றிலையும் நமக்கு பலன் குன்றி போய் கொண்டிருக்குது. இன்றைக்கி யோசிக்கிறதுனாலையும் நிறைய கவலைப்படுகிறதுனாலையும் நம்முடைய பலன் குன்றி போய் கொண்டிருக்குது. அந்த பலனை நமக்கு திரும்பவும் தர்றதுக்கு ஆண்டவர் வல்ல தேவனாக இருக்கார். அப்போது நம்மை பலப்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சுகவீனமாக இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சுகவீனத்தை கர்த்தர் மாற்ற அவரால் முடியும். இன்னைக்கு எல்லா சூழ்நிலையிலையும் எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, என் வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் என்னால் செய்ய முடியாது, என் வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் என்னால் எடுத்து நடப்பிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று எழுதியிருக்கபடியே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரே, நான் எல்லா காரியத்தையும் செய்யணும் ஆண்டவரே, உங்களுடைய பலத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலன் தர அவர் வல்லவராக இருக்கார். அதனால தான் தாவீது சொல்லும் போது நிறைய சங்கீதங்கள் அவர் சொல்லும் போது சொன்னார், என் பலனாகிய கர்த்தாவே அப்படின்னு. இன்னைக்கு நமக்கு பலன் கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஒருவேளை நிறைய பிரச்சனைகள் நிமித்தமாக நாம் பலன் குன்றி போயிருக்கலாம், இல்லை வியாதியின் படுக்கையினால நம்முடைய பலன் குன்றி போயிருக்கலாம், இல்லை ஆத்மாவில் பலன் இல்லாத சூழ்நிலையில் சத்ருவை நம்மளால் மேற்கொள்ள முடியாத ஒரு பலன் குன்றி போய் கூட இருக்கலாம். இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஆண்டவரே சுகப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஆரோக்கியம் உள்ளவர்களாக கர்த்தர் நிறுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கார். அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. எல்லாவற்றையும் செய்யறதுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்துருக்கார். இன்னைக்கு காலை வேளையில் நீங்கள் ஒரு வேளை ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களா இருக்கலாம், இல்லை வேலைக்கு செல்றவங்களா இருக்கலாம், உங்களுக்கு எல்லாருக்கும் பலன் கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர். ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவங்களா கூட இருக்கலாம், ஊழியத்தில் கூட நமக்கு பலன் வேண்டும். ஆண்டவர் பலன் கொடுத்தா தான் நம்மளால் சரியாக ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்தா தான் நம்ம நல்லா வேலை செய்ய முடியும். ஆண்டவர் பலன் கொடுத்தா தான் நம்ம நல்லா படிக்க முடியும். அப்போது ஆண்டவர் நமக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கா. இன்னைக்கு காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் செய்வதற்கு உங்களுடைய பலனால் என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லிக்கிறேங்க. அந்த மகா பெரிய பலன், உன்னதத்தில் இருக்கிற அந்த மகா பெரிய பலன் நம்மை நிரப்புகிறதா இருக்கிறது. அதனால் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவரிடத்தில் நாம் கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்க அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். நீங்கள் கேளுங்க, நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் செய்யணும், இந்த நாளுக்கு வேண்டிய வேலைகளை நான் செய்யணும், இல்லை வர போகிற நாட்களில் நான் என் சொந்த வேலைகளை நான் செய்யணும், என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒருவேளை எனக்கு சரீரத்தில் சுகவீனமாக இருக்கா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, நான் எல்லா வேலையும் செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. உங்களுக்கு இந்த காலை வேலையில் கர்த்தர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி. இந்த வேலையிலையும் ஆண்டவரேப்பா, யாரெல்லாம் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறாங்களோ கர்த்தாவே எல்லாம் பலப்படுத்துங்கப்பா. தாவீது சொன்னது போல என் பலனாகிய கர்த்தாவேன்னு சொன்னது போல எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும்படியாக சுபிக்கிறோம். சரீரத்தில் ஆரோக்கியத்தை உண்டாக்குங்கப்பா ஆண்டவரே. யாரெல்லாம் பலவீனப்பட்டவர்களாக இருந்தாங்களோ உங்களை எல்லாரும் பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆரோக்கியம் உள்ளவர்களாக கர்த்தர் நிறுத்தி ஆண்டவரே அவங்களை சுகப்படுத்தும்படியாக சுபிக்கிறோம். இயேசுன்ற அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஆண்டவரே பலனையும் சுகத்தையும் ஒவ்வொருவரையும் பெற்றுக்கொள்வார்களாக. எல்லா காரியங்களையும் உங்களுடைய பலத்தினால செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் சுபிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கரம் அமர்ந்திருக்க முடியாது செபிக்கிறோம். நீரே மகிமையான காரியங்களை செய்வீராக. இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். தொடர்ந்தும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆள்னு சொல்லி வரும். உங்களுக்கு நாங்கள் லிங்க் அனுப்பாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டெய்லியும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். தொடர்ந்து எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.